ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்று ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் மிகவும் ஒரு மனதிற்கு திருப்தியாகவே இருக்கும். இன்று விரய செலவுகள் இருந்தாலும் அது சுப விரயமாகவே அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் இவர்கள் பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். கருடன் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்ய இன்று சனிக்கிழமை ஒரு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் சற்று இவர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்களிடத்தில் சின்ன சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்பு மறையும். சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமையும். மிதுனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள். இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். வியாபாரிகள் மற்றும் தொழில் சார்ந்தவர்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மன ஆறுதலான நாளாக அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரம் மிகவும் ஏற்றதாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் கணவன் மனைவி உறவு மனதிற்கு திருப்தியை தரும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் உங்களுக்கு மாறும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரிகள் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் தன லாபங்கள் உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகள் வந்து போகும். பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் இன்று கவனம் தேவை. வழக்கு விசாரணை இருப்பின் அதை ஒத்திவைக்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். இருந்த போதிலும் இன்றைய நாள் மாலை நேரம் உங்களுக்கு மனதிற்கு நிறைவை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் காதலர்களுக்கும் மற்றும் புதிதாக திருமணமான தம்பதியருக்கும் சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தன லாபத்தை கொடுப்பார். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் மாறக்கூடும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும். இன்று சந்திரன் 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் மனதில் அமைதியும் சந்தோஷமும் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று தன லாபத்தை கொடுக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்தவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. சனிக்கிழமையான இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் மற்றும் கருடனை வணங்க எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவாகவே முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மகர ராசி நேயர்களுக்கு இன்று 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களால் தன லாபங்கள் காத்திருக்கிறது. கடன் பிரச்சனைகள் தீர இவர்களின் உதவி இன்று மனதிற்கு ஆறுதலை தரும். கும்பராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு சற்று மனதிற்கு குழப்பத்தை கொடுக்கலாம். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தன லாபம் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் சற்று மன குழப்பங்களும் சஞ்சலங்களும் ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியையும் மற்றும் ரொம்ப நாளாகவே குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் வழக்கு விசாரணை போன்றவற்றில் முடிவிற்கு வரும்.
மீனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். புதன் மற்றும் சுக்கிரன் கிரக சேர்க்கையில் இருக்கக்கூடிய சாதக பாதக பலன்கள் என்ன? புதன் சுக்கிரன் சேர்க்கை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா சுக்கிரன் லக்ஷ்மிக்கும், புதன் நாராயணனுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகம்னு. இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்க ஜாதகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படிப்பட்டாலும் ஒரு ராயல் லைஃப் வாழ்வாங்க. பணமே இல்லை, ஒரு குடிசையிலேயே இருக்கிறாங்க அப்படின்னா கூட அந்த குடிசையில ஒரு ராயல் லைஃப் வாழ்றவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த புதன் சுக்கிரன் யோகம் ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப், ஒரு நல்ல லக்ஸூரியஸ் லைஃபை கொடுக்கும். இது அவங்கவுங்களுடைய பண வசதியை பொறுத்தது. இப்போ புதன் சுக்கிரன் யோகம் இருக்குன்னா உடனே அவங்க குபேரனா இருப்பாங்க, பெரிய ஒரு தனவானா இருப்பாங்கன்றதுல, அவங்க இருக்கிற இடத்துல அவங்க கஞ்சி குடிச்சாங்கன்னா கூட அந்த கஞ்சி குடிக்கிறத ஒரு நல்ல ஆடம்பரமாக இருக்கக்கூடிய அளவுல அந்த யோகம் உண்டு. ஸோ இது பாதக பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதனும் சுக்கிரனும் பாருங்களேன், புதன் வீட்டுல சுக்கிரன் நீச்சன், அதே புதன் வீட்டுல இந்த கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சன், அங்க மீன ராசியில சுக்கிரன் உச்சன், ஆனா புதன் நீச்சன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் அது. ஸோ இது பேலன்ஸ்டா இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மிதுன ராசியில பேலன்ஸ்டா இருக்கும். ரிஷப ராசியில இருந்தாலும் சரி, துலாம் ராசியில இருந்தாலும் சரி, புதன் சுக்கிரன் யோகம் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. இந்த புதன் சுக்கிரன் யோகம் இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இருக்கிறவங்க வியாழக்கிழமையில குபேரனை வணங்குறது ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.